எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யுஎஸும் ஈரானும் இஸ்லாமாபாத்தில் செகண்ட் ரவுண்டு நடத்தலான் இருக்காங்க. இந்த வாரத்தில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில என்ன ஆயிருக்குன்னா, யுஎஸ் இப்போது ஈரானியன் ஷிப்பை சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கார்கோ ஷிப்பு இது அவங்களுடைய பார்ட் ஆஃப் அந்த பிளாக்கேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஹார்மோஸ் பிளாக்கேட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இதை ஒட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வேன்ஸ் இஸ்லாமாபாத் போவார் அந்த பேச்சுவார்த்தைக்கு. ஈரானியன் ஸ்பீக்கரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெப்ரசன்ட் பண்ணுவார் டெஹ்ரான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் நடந்ததில் அந்த பேச்சுவார்த்தை அதே மாதிரி தான். அங்கே பேச்சுவார்த்தை ஃபஸ்ட் ரவுண்டில் நடக்கும்போது இந்த பாகிஸ்தானில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு அந்த இஸ்லாமாபாத்தில் லாக்டவுன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் த்ரெட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நியூஸ் இருந்தது. லாஸ்ட் நைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானி சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்லாமாபாத் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதாவது ஈரானும் யூஎஸும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக் சீஸ்ஃபயருக்காக வராங்க அப்படி வெட்னஸ்டே அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏர்லியராக என்னென்னா, ஈரான் ரிஃப்யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த ஜாயிண்ட் டாக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கார்கோ ஷிப்பை இந்த சீஸும் பண்ணியிருந்துருக்காங்க. அவர் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ட்ரம்ப் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அதை லெஃப்ட்டை அதாவது பிளாக்கேடு லிஃப்ட் பண்ணுறது அதாவது டீல் எங்கள் 2 பேருக்குள்ளே சுமூகமாக முடிஞ்சால் தான் நாங்கள் அதை லிஃப்ட் பண்ணுவோம், இல்லாட்டி அது வரைக்கும் நாங்கள் அந்த பிளாக்கேட் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஷிப்பிங் அது இம்போர்ட்லாம் நடக்கிறது கஷ்டமாகும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஈரானியன் ஃப்ளாக் அந்த இது என்ன ஆயிருக்குன்னா, கண்டெய்னர் ஷிப்பு டவுஸ்கா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஈரானியன் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் ட்ரூப்ஸ் அதில் இருந்திருக்காங்க, ஏறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எங்கன்னா சண்டே அன்னைக்கு இது யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெசல் அந்த இது பிளாக்கேடை வயலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சீஸ்ஃபயரையே நீங்கள் அந்த இதை வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசீம் முனீர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் கிட்ட ஃபோனில் யூஎஸ் பிளாக்கேட் அந்த இது பிளாக்கேட் பண்ணுறது இந்த டாக்ஸுக்கு ரொம்ப ஒரு ஹர்டலாக இருக்கும், ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அதனால் என்ன சொல்லணும்னா, அவங்ககிட்ட நம்மளுக்கு எங்களுடைய அந்த டீல் சரியானால் தான் நாங்கள் அதை லிஃப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட பேசியிருக்காரு அந்த அசீம் முனீர்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டீல் சரியாக ஒத்து போகலை அப்படின்னா நான் சீஸ்ஃபயர் அது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுவே கொஞ்சம் ஒரு த்ரெட்டு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் வேன்ஸு வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்திருக்கு நியூஸ். அதாவது ஏர்ஃபோர்ஸ் 2 அப்படின்னு 15 ஹவர் ஃப்ளைட்டு இஸ்லாமாபாத்துக்கு டாக்ஸ் நடத்துறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது கேரண்டி அன்கிளியராக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கன்சர்ன்னால ஃபஸ்ட்டு அவர் போக மாட்டாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த டிசிஷனும் இது வரைக்கும் எதுவும் எடுக்கப்படல இதை பற்றி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இதில் வாஷிங்டனில் ட்ரம்ப்பும் பர்செப்ஷன் க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இஸ்ரேலோட பிஎம்மோட அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லைக் வெனிசுலா மாதிரி ரிசல்ட் ஈரானோடதுலேயும் அமேசிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க ஓகேனாலும் அவங்க திடீர்னு இப்போது தடங்கள் மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவங்க இவங்க கார்கோ ஷிப் சீஸ் பண்ணியிருக்காங்க. சுமூகமாக பேச்சுவார்த்தை டீல் முடிஞ்சதுன்னா தான் பிளாக்கேட் சரி பண்ண முடியும், அன்பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு திரும்பி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும். பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி. ஏன்னா நம்மளும் இங்கே பாதிக்கப்படுறோம், அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது, இது குளோபல் எக்கனாமியுமே பாதிக்குது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.